ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். அந்த பொண்ணு நம்மளை ரியலாகவே லவ் பண்ணுறாளா இல்லை நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் அந்த பொண்ணு அந்த பையனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அந்த பையன் சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணு கூட இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரேக்கப் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவனோட லைஃபே முடிஞ்சிடும். ஸோ ஒரு பொண்ணு உங்களை உண்மையாகவே லவ் பண்ணுறாளா இல்லை யூஸ் பண்ணுறாளா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். நம்பர் 1, அந்த பொண்ணுக்கு நீட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருப்பாங்க. மற்ற டைமில் நீங்கள் கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது. எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லை இக்னோர் பண்ணுவாங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு மறுபடியும் நீட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக மெசேஜ் இருக்கும், கால் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே ரிப்ளை இருக்கும். நீங்கள் தான் உங்களுடைய லைஃப்பில் ஸ்பெஷல் அப்படிங்கிற அளவுக்குலாம் உருட்டுவாங்க. ஸோ இப்படி ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படிங்கிற பேரில் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் தாராளமாக பிரேக் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இப்படி தேவை இருக்கும்போது மட்டும் வரதே, மற்ற நேரம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதில்ல, உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை யூஸ் பண்ணுறா. தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப் டைமையும் உங்களுடைய அந்த வேல்யூபிளான அன்பையும் அந்த பொண்ணுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 2, காயின் ரெஸ்பான்ஸ். ஒரு பொண்ணு ஃபோனில் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, ஆனால் நேரில் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரோ தேர்ட் பர்சன் கிட்ட மீட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க, எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி பேசுவாங்க. அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தான் ஸ்பெஷல் பர்சன், நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய லைஃபே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நேரில் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரோ தேர்ட் பர்சன் கிட்ட மீட் பண்ணுற மாதிரி ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்படா இந்த மீட்டிங்கை முடிக்கலாம் அப்படிங்கிற, அதாவது வீட்டில் எனக்கு ஒரு வேலை இருக்குது, சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப்லேருந்து உங்களை தூரமாகவே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அப்படி இருக்கும் பொழுதே நீங்கள் அந்த பொண்ணு கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணு உங்களை ஃபேக்காக தான் லவ் பண்ணுது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பொண்ணு நேர்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி சேமாக ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபோனில் ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸான கான்வர்சேஷனை அந்த பொண்ணு லைக் பண்ணவே மாட்டாங்க. சீரியஸான கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஃபியூச்சரை பற்றி ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட பிளான் சொன்னீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எரிஞ்சு விடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து கான்வர்சேஷனை டைவர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் டிக்கிங் பண்ணிங்க, அதாவது அந்த பொண்ணோட பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு அதில் எதையாவது சண்டையே போடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டாப்பிக்கிலேருந்து டைவர்ட் ஆவாங்க. எப்பயுமே உப்புக்காகாத ஒரு டாப்பிக்கை எடுத்து மணிக்கணக்காகவும் நாள் கணக்காகவும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு தொடர்ந்து வந்துட்டு மேலோட்டமாகவே பேசுகிறாங்க, சீரியஸாகவே வரமாட்றாங்க, லைஃப்பை பற்றி நினைக்க மாட்றாங்க, பேச மாட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எமோஷனையும் உங்களுடைய டைமையும் எப்படியாவது பாதுகாத்து நல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வெளி உலகத்துக்கு ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களையும் ரிவீல் பண்ணக்கூடாது, டைம் வரட்டும், கரெக்டான டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வேறு ஒன்றும் கிடையாது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில பொண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பழகிற மாதிரியேவும் அந்த லவ்வபுளாக பழகிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. கேட்டால் நான் நேச்சராகவே அப்படி தான் அப்படின்வாங்க. இதெல்லாம் உலகமாக உருட்டு. எப்பயுமே ஒருத்தவங்ககிட்ட பழகிற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் பழகலாம் முடியாது. ஸோ சம்திங் இஸ் தேர், யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட். அதை விட்டுட்டு இல்லை அந்த பொண்ணோட நேச்சர் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மகா முட்டாள் இல்லை அப்பாவே ஒன்றும் இருக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்ககிட்ட மட்டும்தான் அஃபெக்ஷனாக இருக்க முடியுமே தவிர எல்லாருக்கிட்டையும் அஃபெக்ஷனாக இருக்காங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட உங்களை தவிர வேறு ஒருத்தவங்ககிட்ட அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இடையில சம்திங் இஸ் தேர். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எப்பயுமே, அதாவது வெளியில் சொல்லக்கூடாது, டைம் வரட்டும் அப்படின்றாங்க அப்படின்னா உங்களை கழட்டி வர்றதுக்கு டைம் வரட்டும் அப்படிங்கிறத அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த பொண்ணு ஒரு செல்ஃபிஷான மோட்லேயே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு தேவையான பணத்தை நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கணும். அந்த பொண்ணு எப்போயாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் அந்த பொண்ணை வெளியே கூட்டு போய் சுற்றிட்டு ஏதாவது சாப்பாடு இல்லை அந்த பொண்ணுக்கு துணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கொண்டு வந்து விடணும். எப்பயுமே அந்த பொண்ணை மட்டும்தான் செல்ஃபிஷ், அந்த பொண்ணை மட்டும்தான் கேர் பண்ணிக்குவாங்க. உங்களை பற்றி ஒரு கவலையும் இருக்காது. உங்களுடைய எமோஷனல் ஃபீலிங், உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அந்த பொண்ணு கவலையப்பட மாட்டாள். ஸோ அப்படி ஒரு பொண்ணு உங்ககிட்ட சுற்றுறாங்க அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், நான் அந்த பொண்ணு கூட இருந்து எனக்கு அனாதை மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ அப்படின்னா
நீ தாராளமாக அந்த பொண்ணு வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தாராளமாக அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பணத்தையும், உங்களுடைய டைமையும், உங்களுடைய அந்த எமோஷனல் ஃபீலையும் ஒரு நல்ல பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இல்லை அப்படி ஒரு பொண்ணே கிடைக்கல அப்படின்னா பேசாமல் சிங்கிளாகவே இருந்துரு, ஹாப்பியாக இருக்கலாம். நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா கில்ட் அண்ட் பிளேமிங் கேம். எப்பயுமே ஒரு சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கில்ட்டாகவும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கு தான். அதாவது நீங்கள் எமோஷ்னலாக ஸ்டேபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இல்லை அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணு உங்களை ஏமாத்துறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து கில்ட்டாகவும் இல்லை ப்ளேமிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதோட ஹிடன் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயம் உங்களுடைய லவ்வில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணு இதை தான் ப்ரோ பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரியான லவ் டிப்ஸுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.